இந்திய அரசு ஏன் காண்டாமிருகத்தோட படத்தை நாணயங்களா அச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னா உங்களால நம்பவே முடியாது. காண்டாமிருகம் அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சு, காண்டாமிருகத்தோட படத்தை நாணயங்கள்ல அச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, காண்டாமிருகத்தை ஈஸியா யாராலயும் கொல்ல முடியாது. அப்படி இருந்தும் ஏன் காண்டாமிருகம் அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம்னு சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சாங்க அப்படின்னா, எந்த ஒரு விலங்குகளாலையும் காண்டாமிருகத்தை கொல்ல முடியாது. அதே மாதிரி மனுஷங்களாலேயும் பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகத்துக்கிட்டயே போக முடியாது. அப்படி இருந்தும் காண்டாமிருகம் ஏன் அழிந்து வரக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படின்னா, காண்டாமிருகத்தோட கொம்பு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சந்தையில அதிக அளவு ரேட்ல போகுது அப்படிங்கிறதுனால, வேட்டையாடக்கூடியவங்க காண்டாமிருகத்தை வேட்டையாடுறதுனால, இந்த காண்டாமிருகம் அழிந்து வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. காண்டாமிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்து அப்படின்னா அதோட கொம்பு தான் ஸ்ட்ரென்த்து. அதை வச்சுக்கிட்டு அது எந்த ஒரு உயிரினங்களை தாக்கி தன்னை கொல்ல வராங்க அப்படின்னா அது தன்னை காப்பாற்றிக்கும். அப்படி இருந்தும் வேட்டையாடிகள் கிட்ட இருந்து எப்படி காண்டாமிருகத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னா, காண்டாமிருகத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குது. அது ஒரே இடத்துல சாணம் போடும். அப்படி ஒரே இடத்துல சாணம் நிறைய இருக்கும்போது ஒரு குவியலாக இருக்கக்கூடிய அந்த சாணத்தை பார்த்து வேட்டையாடக்கூடியவங்க காண்டாமிருகம் இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது, நிச்சயம் சாணம் போடுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்க. அப்படி பதுங்கி இருக்கும்போது காண்டாமிருகம் சாணம் போட வந்துச்சுன்னா அந்த வேட்டையாடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காண்டாமிருகத்தை சுட்டு அதோட கொம்பை பார்த்தீங்க அப்படின்னா கள்ள சந்தையில் அதிக அளவு ரேட்டில் விற்பாங்க. இதனாலே இந்திய அரசு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகத்தை அழிந்து வரக்கூடிய உயிரினம்னு சொல்லிட்டு 1988 25 பைசால பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகத்தோட உருவத்தை அச்சிட்டிருப்பாங்க. அதை 2003 நிறுத்திட்டாங்க. அதனால் 2K கிட்ஸுக்கு இந்த நாணயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா 25 பைசா இப்போதைக்கு செல்லாது. ₹1 மேலே தான் நம்ம நாணயங்கள் உபயோகப்படுத்துகிறோம். அதனால் 25 பைசாவை பற்றி 2K கிட்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 90s கிட்டுக்கு 25 பைசாவில் இருக்கக்கூடிய அந்த காண்டாமிருகத்தோட படம் அப்படிங்கிறது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். ஏன் அப்படின்னா 90s கிட் குழந்தையா இருக்கும்போது மாவு உருண்டைக்குள்ள இந்த 25 பைசா இருக்கும். அந்த 25 பைசாக்காக நிறைய பேர் அந்த மாவு உருண்டை வாங்கி சாப்பிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த 25 பைசாவை கண்டுபிடிக்கும் போது கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த 90s கிட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் 2K கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.